Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா வியாபாரத்துக்கு அதிகாசம் செய்யறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நாம லாக்டவுன்ல நடத்தின ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு ஹோட்டல் ரெசிபிஸ் நிறைய சொல்லி கொடுத்தேன். பிரியாணி பண்றது, அப்புறம் புரோட்டா போடுறது, அப்புறம் சாம்பார் வைக்கிறது, இன்னும் நிறைய வருது. ஹோட்டல் சால்னா இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வரக்கூடிய வீடியோஸில் அப்பப்போ ஒன்று உங்களுக்கு பண்ணுவேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து அதிரசம் ஆர்டர் சரிங்களா, கல்யாணம் முடிஞ்சு போன ஒரு பொண்ணை மறுவீடு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 50 அதிரசம் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இதுக்கு வந்து என்னென்னா பச்சரிசி எடுத்துக்காங்க சரிங்களா. எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்காங்க, 1 கிலோனாலும் எடுத்துக்காங்க. நாங்கள் வந்து இந்த உலக்கு காமிக்கோம்ல, இது வந்து காப்பிடி உலக்கு. இதுக்கு வந்து 2.5 அளவு சரிங்களா, 2.5 காப்பிடி உலக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டு. இதில் நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் அப்படியே வெயிட்டிங் ஸ்கேலில் காமிச்சிருப்பேன். 1 கிலோ 150 கிராம், 1 கிலோ 200 கிராம் அப்படி பின்ன வரும் சரியா. இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் வந்து நம்மகிட்ட வந்து செம சாஃப்டாக செம சூப்பராக வரும். அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்காங்க. இப்போ நாம் எடுத்துருக்க அரிசி வந்து எங்கள் ஊர்களில் விளையக்கூடிய பச்சரிசியிலே சின்ன அரிசி பச்சரிசி எடுத்துருக்கோம் சரிங்களா. நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இதை வந்து காய வைக்கிறதுக்கு ஸ்ப்ரிட் பண்ணிடுவோம். நம்மகிட்ட வந்து அதிரசம் செம ஸ்மூத்தாக செம சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவோட கைப்பக்கம் தான் சரிங்களா. அதை அப்படியே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். நீங்கள் இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்கள். அதிரசம் வந்து இன்றைக்கி வெளியில் நல்ல ரேட்டு. எந்த ஒரு கல்யாண சீர்வரிசனாலும் கண்டிப்பாக அதிரசம் இல்லாமல் இருக்காது சரிங்களா. அதனால் அதிரசத்தோட டிமாண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தி தான். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியை வந்து ஃபேன் காற்றுல வந்து லைட்டாக உலர விட்றோம் சரிங்களா. ஒரு 1 ஹவர் உலர விட்டாலே போதும். அந்த தண்ணி கொஞ்சம் அங்கே ஒட்டி இருக்கிறது வந்து ஃபேன் காற்று எடுத்துரும், கீழே உள்ள ட்ரெஸ்ஸும் எடுத்துரும் சரிங்களா. ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து இப்படி உலர வச்சுருங்க. இது உலர்ந்த உடனே அடுத்தால வந்து நம்ம இதை எடுத்து அரைக்க போகிறோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு வந்து மிக்சி ஜாரே போதும். மிக்சி ஜார்லேயே சின்ன ஜாரை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்காங்க. எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அரைக்கும் போச்சில் வந்து கண்டிப்பாக 1/3 தான் போடணும் மிக்சியில் சரியா. ஃபுல்லாக போடக்கூடாது, ஆஃபும் போடக்கூடாது. 1/3 மட்டும் அரிசி போட்டு அரைங்க. அந்த அரைக்கிறது வந்து சூப்பராக அரைக்கும். அளவு வந்து நீங்கள் நிறைய அரிசி போட்டு அரைக்கணும் அப்படின்னாலும் பெரிய ஜார் எடுத்துக்காங்க. பெரிய ஜார்லேயும் அதே மாதிரி 1/3 போருங்க. குயிக்காக நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் சரிங்களா. இப்போ அரைச்சிட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சலிக்கணும் சரியா. சலிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா சின்ன தும்பு இருந்தால் அது வந்து ஃபில்டர் ஆயிரும். அது போக உங்கள் மிக்சி வந்து சரியாக அரைக்கலை, அதாவது ரைஸை வந்து கட் பண்ணி விடுது, அரிசியை சரியாக அரைக்கலை அப்படின்னா அதுலேயுமே அது அரெஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அரிச்சு தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிக்கிறது அப்படிங்கிறது இப்படி தான். இந்த மாதிரி நெட் வச்சு அரிப்பு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சரிங்களா. கடைகளில் வாங்கிக்காங்க. இதை வச்சு நீங்கள் அரிக்கிறது சரிங்களா. அரிக்கிறதும் சலிக்கிறதும் ஒன்று தான் சரி. நான் சலிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், பெரிய கன்ஃபியூஷன் ஆனது மாதிரி. அரிச்சு எடுக்கும் போதில் அதில் கொஞ்சம் பெரிய துகள் இருந்தால் வெளியே வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம சாஃப்டாக அரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அரிசி அரைச்சி இப்படி அரிச்சு எடுக்கும் போச்சில் கடைசி ஜார் இருக்குல்ல, அதை மட்டும் அரைச்சி தனியாக வச்சுக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அரிச்சு எடுத்துட்டோம் சரிங்களா. கடைசி ஜாரை வந்து அரிச்சு, அதாவது அரைச்சிட்டு மாவாக்கி கையில் வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா சுக்கையும் ஏலக்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம் சரிங்களா. சுக்கு எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 10 கிராம் சரிங்களா. 1 கிலோவுக்கு 10 கிராம். நம்ம அரிசி வந்து 1 கிலோ 100 கிராம் தான் எடுத்துருக்கோம். அதனால் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் சுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 15 ஏலக்காய் சரிங்களா. ஏலக்காய் வந்து 15 ஏலக்காய் வந்து மிஷின் வந்து அளக்கமெண்ட்டுக்கு. நம்ம மளிகை கடையிலே நான் சொல்லியிருப்பேன், ஏலக்காய் 10 கிராம்னு கேட்டால் அளந்து கொடுக்காதுங்க, பேக்கெட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணிக்கையில் கரெக்டாக 15 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இது ரெண்டையுமே அந்த ஜாருக்குள்ள போட்டு திரும்பியும் அரைக்க போகிறோம். அப்படி அந்த மாவு கூட சேர்த்து அரைக்கும் போச்சில் சுக்கு ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் ஆயிரும். எந்த துகளுமே கிடைக்காது. ஏலக்காயில் மட்டும் 1-2 தோடு மட்டும் கிடைக்கும், அவ்வளோதான். அதை அரைச்சிட்டு நம்ம அதை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே அரிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த மாவு கூட அப்படியே போட்டு கலந்துடலாம். இந்த கப்பை மட்டும் நீங்கள் அரிக்க வேண்டாம் சரிங்களா. இந்த கப்பை மட்டும் அரிக்க வேண்டாம், ஏன்னா அந்த ஏலக்காய் துகள் எல்லாம் வெளியே போயிடும். அதனால் இந்த கப்பை மட்டும் நம்ம அரிக்காமல் டைரெக்டாக நம்ம அரிசி மாவு கூட சேர்த்து ஃபுல்லாக கலக்கிறோம் சரிங்களா. ஃபுல்லாக கலக்கும் போச்சில் வந்து அந்த சுக்கோட ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் நம்ம ஹோல் அரிசி மாவு கூட வந்துடும் சரிங்களா. இப்போ நான் எடுக்கிறோம்னா இதுதான் அந்த ஏலக்காவுடைய தோல் சரிங்களா. அந்த வாசனை வந்து அரிசி ஃபுல்லாக சேர்ந்துடும். அதனால் இந்த கப்பை மட்டும் நம்ம அப்படியே சேர்த்து நம்ம அரிசி மாவு ஃபுல்லாக கலந்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சோடாப்பு சேர்க்க போகிறோம். சோடாப்பு எவ்வளோனா கரெக்டாக 1 கிலோவுக்கு 1.5 கிராம் சரிங்களா. இது நம்ம சேர்த்தது வந்து கரெக்டாக சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் தான் இருக்கும். 1-1.5 கிராம் சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவை திரும்ப நல்லா பெரட்டி விட்டுருங்க சரிங்களா. நம்ம அடுத்து வந்து மண்டவளம் சேர்க்க போகிறோம். மண்டவளம் வந்து கரெக்டாக 1/2 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்டவளத்துக்கு வந்து உங்களுக்கு பெரிய அளவு கன்ஃபியூஷனே வேண்டாம். எவ்வளோ மண்டவளம் சேர்க்கணும் என்ன ஏது அப்படிங்கிறத பெரிய அளவில் குழம்பாதுங்க. அதாவது 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் மண்டவளம் எடுக்கணும் ரைட்டா. இதுதான் கணக்கு. நீ எவ்வளோ அதிகமாக பண்ணாலும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்காங்க சரிங்களா. பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம வந்து 1 கிலோ 100 கிராம் எடுத்திருக்கோம்.
520 கிராம் மண்டவளம் எடுத்திருக்கோம். அந்த அரிசி அரிக்கும் போச்சில் ஒரு 30-40 கிராம் வெளியே தான் போயிருக்கும். சரிங்களா? அந்த மண்டவளத்தை அப்படியே ஒரு கிளாத்தில் சுருட்டி 4 அடி அடித்தா இப்படியே உடஞ்சிரும். சரிங்களா? இனிமே நம்ம இதை வந்து பாவு காய்க்க போகிறோம். பாவு காய்க்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 125 ml எடுக்க போகிறோம். நான் கையில் வச்சிருக்கிறது வந்து 100 வழக்கு 100 ml அப்புறம் விஷுவலாக பார்த்து ஒரு 25 ml. சரிங்களா? ஒரு 1/4 வழக்கு உள்ளே விட போகிறோம். பின்னாடி வந்து ஒரு 25 ml மட்டும் தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம இந்த பாவு காய்ச்ச பாத்திரத்தை லைட்டாக அலசி விடுறதுக்கு மட்டும் ஒரு 25 ml தேவைப்படும். மொத்தத்தில் தண்ணியே ஒரு 150 ml தான் உள்ளே சேரும். ஓகேயா? இந்த தண்ணி கொதிச்சு வரக்கூடிய டைம்லேயே நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். சரிங்களா? கல் உப்பு தான் எடுக்கணும். கல் உப்பு வந்து கரெக்டாக 1 கிராம். சரிங்களா? சோடாப்பும், அதாவது நான் சொல்கிற எல்லாமே கிலோவுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கிலோவுக்கு 1 கிராம் சோடாப்பு எடுத்துருக்கோம். 1 கிராம் கல் உப்பு. சரிங்களா? ஒரு சின்ன சிட்டிக்கே தான் சேர்க்கணும். இந்த கல் உப்பு சேர்த்து இந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து அடுத்து வந்து மண்டவளத்தை உள்ள தட்டி கரைக்க போகிறோம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க மண்டவளத்தை அப்படியே தட்டி அதை கிண்ட போகிறோம். சரிங்களா? இப்போ மண்டவளத்தை தட்டி கிண்டும் போச்சிலே அதுவே அப்படியே கரையும். அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி வரும். சரிங்களா? அதனால் மண்டவளத்தை நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்காங்க. அப்படி தொடர்ந்து கிண்டுறப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்லா மண்டவளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். கரைஞ்சி முடித்த உடனே அடுத்த ஸ்டேஜ் வந்து பாகு மாதிரி மாறும். சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே பபுள்ஸாக வந்து அப்படி பாகு மாதிரி மாறும். அப்படியே தொடர்ச்சியாக கிண்ட போச்சில் நம்மளோட பதம் வந்துடும். சரிங்களா? கட்டி ஃபுல்லாக கரைஞ்சிட்டு நம்மளை பதம் வந்து கரெக்டாக எடுக்கணும். இப்போ நம்ம பாவு ஒரு பக்கம் கிண்டிட்டு இருக்க டைம்லேயே மறுபக்கம் வந்து நம்ம அரிசி மாவு வச்சுருக்கோம்ல, இந்த அரிசி மாவில் வந்து ஒரு பாத்திரத்தில் 50%. சரிங்களா? சரி பாதியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப அக்யூரேட்டாக வெயிட்டிங் ஸ்கேல் வச்சுலாம் எடுக்கணும் தேவையில்லை. கண்ணால் பார்த்து ஒரு பாதி அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அரிசியை எடுத்து பிரிக்கிற டைம்லேயே நம்மளோட பாவு வந்து ரெடி ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிட்டு இதில் வந்து இது கம்பி பதங்கிறது டெக்னிக்கலாக கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும். சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே இழுக்கும். நார்மல் தண்ணி மாதிரி சொட்டு உள்ளாது. நல்லா அந்த இப்போ நான் இப்போ பாருங்கள், இப்போ இதை ஊற்றிட்டு இந்த கரண்டியை திருப்பின உடனே அந்த ட்ராப் வந்து கீழே விழாது. பார்த்தீங்களா? அப்படி ஒரு பதம் மாதிரி நிற்கும். நீங்கள் எடுத்து ஊற்றினாலும் அப்படியே இல்லை, கடைசியில் வர ட்ராப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே இழுக்கும் அந்த இழுக்கு பார்த்தீங்களா? இதுதான் கம்பி பதம். 1-2 டைம் பண்ணுங்க, போக போக நீங்களே பழகிக்கிடலாம். கம்பி பதங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் 4 டைம் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி இல்லை மெதுவாக அப்படி இழுத்து வரும் பார்த்துக்காங்க. சரிங்களா? ட்ராப் இருந்தாலும் டக்குன்னு தண்ணி மாதிரி விழாது. ஒரு பதமாக அப்படியே அந்த இது மாதிரி வரும். சரிங்களா? இப்படியே ஒரு 2-3 டைம் பண்ணுங்க, வந்துடும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இந்த பாகை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபில்டரை வச்சு நம்ம 50% எடுத்துருக்கோம்ல அரிசி, அதில் வந்து அப்படியே சேர்க்க போகிறோம். அப்படியே இந்த ஃபில்டர் வச்சு எடுக்கிறதுனால இந்த மண்டவளத்தில் ஏதாவது சின்ன சின்ன கல் கட்டி ஏதாவது சின்னதாக இருந்தால் அது வந்து இதில் ஃபில்டர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதை வந்து 50% பாகுலையும் 50% தான் ஊற்றிருக்கோம். அரிசியில் மாவுலையும் 50% தான் எடுத்திருக்கோம். ஃபில்டர்லேருந்து பாகு நல்லா வடிச்சிட்டான்னு பார்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வேகமாக கிண்டி எடுக்க போகிறோம். ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 50% வச்சுருக்க பாகு வந்து கட்டி ஆயிரும். சரிங்களா? அதனால கிண்டுறது வந்து கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் வேகமாக கிண்டணும். கரண்டியை மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக கிண்டினாலே குயிக்காக கிண்டிடலாம். கிண்டி முடித்த உடனே டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்கணும். புதுசாக பண்ணுறவங்க இந்த மாவை கிண்டுற டைம்லேயே பக்கத்தில் பாவையும் யாரையா லைட்டாக பிரட்டி விட சொன்னால் கொஞ்சம் நல்லது. டக்குன்னு கட்டி ஆயிரும். இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு கிண்டு கட்டிட்டு அங்கேயும் கிண்டிக்கிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து அது பழக்கம். அதனால் நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவோம். இப்போ வந்து மாவை வந்து சூப்பராக நல்லா இந்த அளவு பக்குவத்துக்கு கிண்டி எடுத்துடும். இப்போ நம்ம இதை பக்குவமாக கிண்டி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு 50% மாவு மிச்சம் வச்சுருக்கோம்ல, அதில் 25% அதுலேயே பாதியை இதை சேர்க்குறோம். சரிங்களா? பாதியை இதில் சேர்த்துட்டு இப்போ பாவு சேர்த்து அதை ஒரு பக்குவமாக கிண்டி எடுத்துட்டு லாஸ்ட்டு மீதி இருக்க 25% சேர்க்குறோம். சரிங்களா? எதனால அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து பாகோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் டைட் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு ஜாஸ்தி ஆயிரும், அதிரசம் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி சேர்க்குறோம். சரி, இப்போ நம்ம வந்து பாவு சேர்க்க போகிறோம். இப்போ பாவு சேர்க்குற டைம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தெரியுமா, ஒரு 25 ml தண்ணி சேர்த்து இந்த பாத்திரத்தை அலசி ஊற்றுவோன்னு சொல்லிட்டு அந்த 25 ml சேர்த்தாச்சு. சரிங்களா? அந்த 25 ml தண்ணியாக சேர்க்கக்கூடாது, வெந்நியாக தான் சேர்க்கணும். சரிங்களா? அப்படிங்கும் போச்சில் கட்டியாக இருக்க பாவு வந்து இது கூட சேர்த்துட்டு கரைஞ்சி வந்துடும். தண்ணியாக சேர்த்தா அதிரசம் ஹார்ட் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக வெந்நியாக சேர்க்கும் போச்சில் அந்த பாகு வந்து பாத்திரத்துலேருந்து 100% உங்களுக்கு வந்து வெளியே இழுத்துட்டு வந்துடும். சரியா? இப்போ நம்ம எல்லா பாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நம்ம கிண்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை கிண்டி எடுத்துட்டு பேலன்ஸ் வச்சுருந்தோம் தெரியுமா, ஒரு 25% மாவு, அதையும் சேர்க்க போகிறோம். சரிங்களா? அதை சேர்த்து கலக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபுல்லாயிரும். நீங்கள் அந்த 25% மாவை எப்படி சேர்க்கணும்னா, இதை கலக்கி முடிச்சுட்டு உடனே அப்படி தட்டக்கூடாது. இதை கலக்கி முடிச்சோடனே இந்த மாவோட பக்குவம் பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த பக்குவம் வரும். சரிங்களா? இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி லூஸாக இல்லை டைட்டாக இருக்குன்னா அந்த மாவை சைடு பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த 25% மாவையும் உள்ளே சேர்த்து கிண்ட போகிறோம். சரிங்களா? பக்குவம் கரெக்டாக இருக்குது. இதே பக்குவம் இருந்தால் மட்டும் நீங்கள் மாவு சேருங்க, இல்லைனா மாவு சேர்க்காதுங்க, அதிரசம் வந்து ஹார்ட் ஆயிரும்.
நல்லா இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிரட்டி விட போகிறோம். இதை நல்லா பிரட்டி விட்டோடனே நமக்கு நல்லா டைட்டாக பேக்கிங்கான நம்மளோட அதிரச மாவு வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? நல்லா கிண்டணும். அதாவது மாவு வந்து எங்கேயும் திட்டா நின்றக்கூடாது. அது கூட சேர்ந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எந்த மாவையுமே மிச்சம் வைக்கல. நம்மளோட அளவுப்படி கரெக்டாக எப்பவும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ரைட்டா? இப்போ நம்ம வந்து 100% நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு வந்து அரிசி மாவும் மிச்சம் வராது, பாவும் மிச்சம் வராது. சரிங்களா? பெரும்பாலும் பாவு யாரும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. அரிசி மாவு வந்து டைட்டாக இருக்குன்னு டவுட்டில் ஒதுக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணுறப்ப உங்களுக்கு எதுவுமே மிச்சம் வராது. இப்போ நம்மளோட அதிரச மாவு வந்து ரெடி. சரிங்களா? இப்போ நம்ம அதிரசம் எப்போ போடணும்னா நம்ம பாவு கலக்கி வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் அது அப்படியே இருக்கணும். சரிங்களா? 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சுடும் போச்சில் நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கு அடுத்தும் சுடுவாங்க. அது வந்து எண்ணெய் குடிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சுட போகிற அதிரசத்தில் வந்து மொத்தம் எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கோம் பாருங்க. ஒரு 400 ஆயில் தான் ஊற்றிருப்பேன். சரிங்களா? அதிரசம் சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு மீதம் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு பாருங்க. அதிரசமும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும். எண்ணெயும் குடிச்சிருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதிரசம் சுட ஆரம்பிச்சாச்சு. 12 ஹவர் கழிச்சு. சரிங்களா? ஊற வச்சு 12 ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ அதிரசம் சுடுதோம். சுடுற நேரம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்டிவான மைண்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி சட்டியில் போடுறப்ப ஒன்று ஒன்றா போட்டே எடுங்க. சின்ன சட்டினா. சரிங்களா? வடை போடுற மாதிரி 2, 3, 4லாம் போடக்கூடாது. உடஞ்சிரும். சரிங்களா? நல்லா பெரிய பாத்திரமா இருந்தால் அதிகமாக போடுங்க. பொறுமையாக போட்டு எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் கொஞ்சம் டார்க்காக எடுங்க. அதிரசம் சூப்பராக வரும். நிறைய போட்டு உடச்சிடாதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதிரசத்தை எப்படி தட்டி எண்ணெயில் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்துக்காங்க. ஒரு ரோல் பண்ணிக்காங்க. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்காங்க. லைட்டாக தட்டுக்காங்க. நல்லா தட்டிட்டு போடுற டைம் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான். அதிரசத்தை இனிமேல் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ நம்ம பாதிக்கு மேலே அதிரசத்தை போட்டாச்சு. சரிங்களா? பாதிக்கு மேலே போட்டாச்சு. எண்ணெய் வந்து எவ்வளோ கம்மியாகிருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து அப்படியே 50% தான் ஆயிருக்கு. இன்னும் எண்ணெய் நிறையா இருக்குது. நம்ம அதிரசத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம சாஃப்டாக இருக்கும். நீ உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எண்ணெய் வந்து நம்ம முதல்ல ஊற்றினால கூட கொஞ்சம் கூட குடிக்கல. சரிங்களா? எண்ணெய் வந்து நம்ம அதிரசம் வந்து எண்ணெயே குடிக்காது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா அதிரசத்தையும் போட்டாச்சு. சரிங்களா? லாஸ்ட் பீஸ் வந்தாச்சு. அதிரசம் எல்லாம் ரெடி ஆகிட்டு. சரிங்களா? 100% மாவு ஃபுல்லாக காலி ஆகிட்டு. நீங்களே பாருங்கள் நம்ம அதிரசம் எவ்வளோ லுக்காக செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவும் அந்த அளவு க்ளீனாக இருக்கும். எண்ணெய் பாருங்கள் குடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா? இப்போ தான் லைட்டாக தர தட்டுது. சொல்லப்போனால் மொத்தத்தில் ஒரு 1/4 லிட்டர் தான் ஆயிலே ஆயிருக்கும். சரிங்களா? நமக்கு இவ்வளோ மாவில் மொத்தத்தில் வந்து 60 அதிரசம் கிடச்சிருக்கு. சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு வெயிட் வச்சு காமிச்சிருந்தேன். நீங்களும் உங்கள் ஊரில் கிடைக்கிற அதிரசத்தையும் நம்ம அதிரசத்தையும் கம்பேர் பண்ணிக்காங்க. சரிங்களா? நம்மளோட அதிரசம் வந்து 30லேருந்து 35 கிராம் இருக்கும். சரிங்களா? நல்லா ஒரு மீடியமான சைஸ். ஒரு 8 ரூபா வடைலாம் என்ன சைஸ் இருக்கும் அந்த மாதிரி சைஸில் இருக்கும். செம சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம அதிரசம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெரிய அளவில் செலவு கிடையாது. சரிங்களா? 1 கிலோ பச்சரிசி 50 ரூபா, மண்டவளம் 30 ரூபா, சுக்கு ஏலக்காய்க்கு ஒரு 25 ரூபா போட்டுக்காங்க, கேஸுக்கு ஒரு 25 ரூபா போட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உங்களோட லேபர் எப்படியோ அதை கணக்கு பண்ணீங்க. அவ்வளோதான். இதோட செலவு முடிஞ்சு 60 அதிரசம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வெளியில் அதிரசம் என்ன ரேட் விற்காங்க நீங்களே என்கொயரி பண்ணிக்காங்க. அந்த விலை வச்சு தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது. வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். யாராவது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்கு நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.